ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலும் நம்ம நிறையா டிவியில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா செய்திகளை பார்க்குறோம். பரிசுத்தவான்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிற பரிசுத்தவான்கள், மதிப்பிற்குரியவர்கள் அவருடைய ஊழியங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனாலும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இது என் புத்திக்கு என்ன சொல்கிறேன், நான் அந்தளவுக்கு ஒன்றும் அறிவொளி கிடையாதுங்க. எனக்கு அந்தளவுக்கு நான் ஒரு ஜெபம் பண்ணுறவங்களும் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக ஆண்டவருடைய வசனத்தை ஒரு 4, 3 இப்படி படிக்கிற பாருங்க, அதை சரி இப்படி அனுப்பி விட்டோம்னா ஒரு 4 பேர் பார்ப்பாங்களே அப்படின்ட்டு தான் செய்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாம் வந்தான், அவன் இப்படி செஞ்சான், யாக்கோப்பு போனான் அவங்க மாமா வீட்டுக்கு, அங்கே 7 வருஷம் ஆடு மேய்ச்சாரு ராகேலுக்காக, ராகேலை கொடுக்கல, அப்புறம் இன்னும் ஒரு 7 வருஷம் மேய்ச்சாரு, அதனால என்ன பண்ணாங்க, ராகேல் லேயல் அவங்களுக்கு கிடைச்ச மாமனார் வீட்டில் இருந்தார். அப்புறம் ஆபிரகாம் பற்றி பேசுறது, யோபை பற்றி பேசுறது, யோபு வந்தான் போனான், தேவபுத்திரர் வந்து இதெல்லாம் பண்ணார். அப்புறமா என்ன பண்ணுறது, நம்ம தாவீது ஐயா அவன் ஆடுக்கு பின்னால் போனார், ஆடு மேய்ச்சாரு, வந்தான் போனான்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இன்றைய நாட்களில் நம்ம வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளே வாடப்பட கூட்டாக முறைக்கிறான். ஏன்னா வேலையில் நம்ம நிலத்துலையோ இல்லை நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களையோ, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோ என்ன பண்ணுறாங்க, தம்பி வாங்கப்பா செய்யுங்கப்பான்னா தான் செய்கிறாங்க, வாடப்படணும் செய்ய மாட்டாங்க. அப்போ பைபிளில் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மதிப்பிற்குரியவர்கள். அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஒவ்வொரு ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையில் இருக்கிற எல்லாருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். மோசே முதற்கொண்டு, மோசேலாம் அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, வந்தான் போனோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இன்றைய நாட்களில் அவங்க உயிரோடு இருந்தால் நம்ம போய் நின்று அப்படி பேச முடியுங்களா? தாவீது ஐயா அரசராக இருந்தார், சவுல் அரசராக இருந்தார், நம்ம யோபு ஐயா நீதிமானாக இருந்தாங்க, மோசே என்ன பண்ணாங்க, 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை கொண்டு வந்தாங்க, ஆண்டவர் தான் பேசுனாங்க, 10 வாதைகள் அங்கே செஞ்சாங்க. இன்றைக்கி போய் என்ன உயிரோடு நம்ம பேச முடியுங்களா? அவங்கள்ட்ட போய் என்ன பண்ண, தலையை சிறைச்சது பண்ணி கொண்டாண்டுவாங்க. என்ன சொல்கிறீங்க? அவங்க மதிப்புக்குரியவர்கள், தேவனார் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு கணங்களை கொடுத்து நம்ம பேசணும். நம்ம முப்பாட்டனையும் என்ன பண்ண முடியல. நம்ம அப்பாவோட 2 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தாவையா அவன் வந்தான் போனனாலே வீட்டில் உள்ளவங்க திட்டுவாங்க, என்ன அவர் போய் வாட போகிறாங்கன்னு சொல்லி. ஆனாலும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்தம் உள்ள சந்ததிகள், அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு கேரக்டர் 66 புஸ்தகத்தில் உள்ள எல்லா என்ன பண்ண, நம்ம தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்கள், அவங்க மூலயமா நடந்தது உண்மை சம்பவம். இந்நாள் வரையில் அகழ்வாராய்ச்சியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. உண்மை உள்ள உங்களுக்கு தெரியும், வேதத்தை படித்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கட்டாயம் தெரியும். நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி ஜபம் பண்ணுற ஆளும் நான் கிடையாது. நீங்களாம் நல்லா ஜபம் பண்ணுறீங்க, சும்மா ஒரு சாதாரண ஆள், ஏதோ நம்மளால சொல்ல முடியும், எனக்கு மனசில் தோணிச்சு சொல்கிறேன். ஆமென்.